மூவ் பண்ணுங்க. இந்திரன் சார், ஓ சார், நாட் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? எங்களுக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட்டு. நீங்க உண்மையிலேயே இன்னோசென்ட் மாரி நடிக்கிறீங்களா? அப்புறம் ஆர்யா சார பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க வந்து மலையாளத்துல இருக்கும்போது அவர பத்தி இங்கலாம் வந்து ஹீரோயின் கூட அவ்ளோ ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு. காசிப் பாப்லாம் நெறைய இருக்கும். அந்த மாரிலாம் நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்கலன்னா அவர பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்க ஒப்பீனியன் என்ன? இது ரொம்ப நல்ல கேள்விப்பா. இது இந்த மாரி எல்லாம் யாரும் கேள்வி கேட்க முடியாது. அவரு உங்க வயசுக்கு வந்து அனுபவிக்கல இல்லையா? அவர் அவர் சைல்ட்ஹுட் கேட்கிறியா நீ? நான் சார நடிக்கிறதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன். கூட நடிக்கிறதுக்கு இப்போ ஒரு அவசரம் கிடைச்சது இப்பதான். அது பெரிய விஷயமா எனக்கு எனக்கு சொப்னம் மாதிரி தான் இந்த படம் முடிச்ச வரைக்கும். அவர் நடிகரை பத்தி கேட்கல சார். வேற ஏதோ கேட்கல. ஆமா. இது அப்படி அல்ல. அல்ல இது எளிமை. இது மாதிரி மலையாளத்திலே கேட்டிருக்கேன் சார் ஒரு ஆளு. நீங்க இது நம்ம ஏமாற்றுதா இப்படியான்னு. அப்ப நான் அவர்கிட்ட சொன்னதும் இதுதான். உங்களுக்கும் மறுபடியும் அதுதான் இருக்கு. அ சி ഒരു വളരെ சின்னதிலே நான் சினிமால வந்து சேர்ந்தேன். அது காஸ்டியூம் பண்றதுக்காகத்தான். அப்போ என் உடம்பு அவ்வளோ ஏதோ எனக்கு நிறைய அந்த மாதிரி பேர்கள் இருக்கு. நீர்க்கோழி, நத்தலி, சுண்டெலின்னெல்லாம் நிறைய பேர் இருக்கு. கொடைக்கம்பின்னெல்லாம். அதுக்கு தகுந்த பாடி தான் என்னுடையது. ஆனா கொஞ்சம் காமெடி எல்லாம் பண்ணி வந்தான். அப்போ என்ன மாதிரி ஒரு ஆளு சினிமா இவ்வளவு இவ்வளவு அழகான நிறமுள்ள ஒரு ஒரு இடத்துல எனக்கெல்லாம் எங்கே ஸ்பேஸ் இருக்குமா? அப்போ அன்னைக்கு இப்படி நின்றுருக்கும். அப்படி ஆயிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது எனக்கு அதுங்க பழக்கமாகி போச்சு இப்போ. அப்போ நினைக்கிறேன் அதாയിരിக்கும் காரணம்னு நினைக்கிறேன். ஹலோ சார். ஹலோ ஆ சார், தமிழ்ல உங்களுக்கு பிடிச்ச காமெடி நடிகர்? ஏன்னா நீங்க இன்னைக்கு சீரியஸ் கேரக்டர்லாம் பண்றீங்க. ஒரு பீரியட் காமெடியில நீங்க அங்க கிங்கு. இன்னைக்கு தமிழ்ல உங்களுக்கு பிடிச்ச காமெடி நடிகர்? நம்ம குரு மாதிரி தான். நாகேஷ் சார் சின்னதுல இப்போ உள்ளவங்கள இப்போ எல்லாரும் கவுண்டமணி சார் அதை விட இப்படி எல்லாம் இப்போ இருக்குது. கண்ணாசு நம்ம மറ്റേ தடிச்சா எல்லாரும் நல்ல காமெடி பண்ணுறது ஈஸி இல்லை சார். ஆனால் எனக்கு அதுண்ட கஷ்டம் தெரியும். அதுதான் கேரக்டர் பண்ணுறது மாதிரி காமெடி பண்ண முடியாது. அது நீங்கள் ஏதோ செய்து யாரும் சிரிக்காமல் இருந்தா உள்ள ஒரு மாதிரி உரி போயிடும். அதுதான் டைரக்டர் சார் ஒரு கேள்வி. இந்த படத்தில் ஒரு டயலாக் வருது. இந்த இதில் பார்த்தேன் நான் ட்ரெய்லரில். இலங்கையில் முன்னாடி இருந்த ஒரு டெரர் குரூப்போட ஏதோ ஒன்று அப்படின்ற மாதிரி ஒரு எந்த டெரர் குரூப்பை நீங்கள் மீன் பண்ணுறீங்க? இல்லை, அது சினிமா தான் பார்க்கணும் சார். அது கொஞ்சம் சில சினிமையில் இருக்கிற சில விஷயங்களை இப்போ சொல்ல முடியாது. அதுதான் சார். இது எயிட்டிஸ் எண்டில் 91 நடந்த ஒரு சில ரியல் இன்சிடென்ட்ஸும் இதில் வச்சிருக்கு. எக்ஸாக்ட்லி ரியல் இன்சிடென்ட்ஸ் அல்ல. ട്രിവാൻഡ്രത്തും അത് സംബന്ധமான அது അവിടെ വരുന്ന ക്യാരക്ടേഴ്സിന് ചില ബാക്ക് ഡ്രോപ്പുകൾ കാട്ടുது. அதான் டைரக்ட் சார், எங்களுக்கு தெரிஞ்சு வீரப்பங்காடு சந்தன காடு தான். இது அனந்தன் காடு. അനന്തങ്കാട് அதுலயும் ஆர்யா வேற கன்னு வச்சிருக்காரு. வீரப்பனுக்கு பதிலா அவரு காட்டுல சந்தன கந்தனம். അനന്തൻകാട് ട്രിവാൻഡ്രത്തിന്റെ ഓൾഡ് നെയിം தான் അനന്തൻകാട്. அதான் அது அது படத்துக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். எல்லாம் சொல்றாரு. என்ன சார்? இல்ல அவரு சொல்றாரு, நான் தமிழன் சொல்றாரு. அதுல கேள் ஒரு ஆள் ப்ளீஸ். படத்துல அவரு நான் கடைசியில தமிழன் சொல்றாரு. அதாவது தமிழரா போராளியா நடிக்கிறாரா இல்ல இலங்கை போராளியா நடிக்கிறாரான்னு கேக்குறேன். இல்லை சார், அது சினிமா பார்த்தா தான் பார்க்கணும். அது கண்டென்ட் ரிவீல் பண்ண முடியாது. ட்ரெய்லர்ல சொல்லிட்டீங்களே. என்ன ட்ரெய்லர்ல வருது. அல்ல, ட்ரெய்லர்ல என்ன புரிய வைக்கணுமோ அது மட்டும்தான் சொல்லி இருக்கு. டைரக்டர் சார், பொதுவா மலையாள படங்கள்ல தமிழர்களை கொஞ்சம் கேலி கிண்டல் புரியல சார் ஒரு வாட்டி. என்ன சார்? பொதுவா மலையாள படங்கள்ல இதுவரைக்கும் தமிழர்களை கொஞ்சம் கேலி கிண்டல் பண்ணி தான் கேரக்டர் ஸ்கெட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துல இப்படி ஆர்யாவை ஹீரோவாக்கி அப்படி பண்ணணும்னு உங்க எப்படி ஐடியா வந்துச்சு சார், ഞാൻ ഓൾമോസ്റ്റ് ഒരു
20 இயர்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டராக டைரக்ட் பண்ணியிருக்க ஒரு 5-6 படம். உங்களுக்கு சொல்லி மாதிரி யாரையும் கிண்டல் பண்ணலை. அது சப்ஜெக்ட்டுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான். ஆனால் கிண்டல் பண்ணி அவங்க நிறைய படங்களில் இப்போ சிவாஜி சார் எல்லாம் நடிச்சிருக்கு மலையாள படத்தில். நிறைய தமிழ் ஆளுகள் அங்கே வந்து பண்ணுது. ஆனால் கிண்டல் பண்ணி அப்படி பண்ணுறது தெரியாது. என்கிட்ட நிறைய ஆதாரம் ஆனால் அது இருக்கு. நான் சினிமா சொல்றேன். சப்ஜெக்ட் வைஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்தோமா இல்லை இல்லை அது பர்பஸ்ஃபுல்லி அப்படி பண்ண மாட்டேன். என்ன சார்? சென்சார் முடிஞ்சிருச்சு. ஆரியா சார், உங்களுக்கு கேள்வி. ம். லவ்வர் பாய் சாக்லேட் பாய்ன்ற இமேஜ் எல்லாம் மாறி சார்பட்டா பரம்பரை அந்த மாதிரி மிஸ்டர் எக்ஸ் இது மாதிரி எல்லாம் போயிட்டு உடம்பெல்லாம் முறுக்கேறிடுச்சு. பழைய இளமையான ஆர்யாவை எப்போ பார்க்கறது? காதல் காட்சிகள், மொத்த காட்சிகள் இது மாதிரி எல்லாம் இருக்கிற பழைய ஆர்யாவை திரும்ப எப்போ படங்கள்ல பார்க்க அடுத்த படம் அதானே, ஆர்யா 40ன்னு ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் அந்த ஸ்டில்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த படம் வந்து ராம்காம் தான். ஒரு ஜாலியான ஒரு இப்போ ராஜாராணி மாதிரியான ஒரு நல்ல அழகான ஒரு ராம்காம் தான். ரைட் சார். ட்ரெய்லர்லேயே ஒரு டெரரிஸ்ட்னு சொல்லி அதுக்கு முன்னால் ஒரு கெட்ட வார்த்தை சொல்கிறீங்க. அது வந்து மறைமுகமாக வந்து தமிழ்நாட்டில் என்ன சார் புரியல? ஒரு ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி டெரரிஸ்ட் குரூப் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைன் வருது ட்ரெய்லரில். உங்களுடைய பார்வை வேற, தமிழ்நாட்டு தமிழ் ஜனங்களுடைய பார்வை வேற. ஏன்னா எங்களுடைய வழி, எங்களுடைய இது வேற. அந்த டெரரிஸ்ட் குரூப்புங்கிறத வந்து நீங்கள் எப்படி காமிக்கீங்க? பாசிட்டிவாவா நெகட்டிவா? ஏன்னா எங்களுக்கும் ஃபீலிங் இருக்கும். நாங்கள் 1 லட்சம் 2 லட்சம் பேரை இழந்திருக்கோம். நிறைய பிரச்சனைகள் இருக்குது. உங்களுடைய தாய்மொழி இருக்குது. மலையாள படங்கள்னால கேட்குறோம். இது எப்படி காமிக்கிறீங்க? இந்த படம் அந்த நீங்கள் மென்ஷன் பண்ணுற டெரரிஸ்ட் குரூப்பை டீஃபைம் பண்ணி ஒரு ஷாட்டு கூட கிடையாது. அவங்களுடைய லைஃப் தான் இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில். ஓகேங்களா? அவங்களோட லைஃப்பும் ட்ரிவாண்ட்ரத்தில் உள்ள சாதாரண ஒரு காலனியில் உள்ள ஒரு 4 பேரோட லைஃப்பும் இணைந்து சித்திரீகரிக்கப்பட்டிருக்கிற ஒரு படம். ஓகேங்களா? அதில் நீங்கள் சொன்ன அந்த கெட்ட வார்த்தை பேசுகிறது வந்து வேற்று கண்ட்ரியில் சேர்ந்தவர். ஓகேங்களா? அதை அந்த இடத்துக்கு தேவைப்படுறதுனால வச்சுருக்கோம். சென்சாரும் பாஸ் ஆகிடுச்சு. இவங்களே இழிவுபடுத்தி பேசல. அது அவங்க யூஸ் பண்ணுற வார்த்தை. அது இல்லைன்றது நமக்கு தெரியும். நம்மளோட உணர்வு தான் அந்த படத்தில் பேசியிருக்கோம். அந்த மாதிரி தப்பான எந்த ஒரு இதோடையும் நம்ம அதை பண்ணலை, கையாளலை. அதை நீங்கள் உறுதியாக படம் பார்க்கும்போது தெரியும். அந்த இடத்துக்கு ஏன் அந்த வார்த்தை தேவை அப்படின்னா, அவன் ரெய்டு வரும்போது அப்படி தான் பேசுவான். ஒரு வேற்று கண்ட்ரியில் சேர்ந்த ஒருத்தர் நம்ம ஆளுங்களை அப்படி தானே பேசுவான், டெரரிஸ்ட்னு தானே பேசுவான். அதனால் அது யூஸ் படுத்திருக்கு, அவ்வளோதான். அது திரைக்கதையில் வந்து சென்சார் போர்டு கன்வின்ஸ் ஆகி அது நம்ம ஆளுங்களுக்கு எகெயின்ஸ்டாக இல்லை அப்படின்றதுனால தான் அதை அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சந்தேகம்லாம் எதுவும் வேணாம் உங்களுக்கு. நம்ம அந்த மாதிரி டிஃபைம் பண்ணி ஒரு சின்ன ஷாட்டு கூட கிடையாது. சரிங்களா? நம்மளோட சஃபரிங்ஸ் தான் இருக்குது படத்தில் கொஞ்சம். ஓகே ஆரியாண்ணா சார், எல்லா கதையும் இப்போ சொல்ல முடியாது இல்லை சார். சார் அப்போ படத்தில் என்ன சார்? இப்போ படத்தில் நீங்கள் என்ன சார் பார்ப்பீங்க? முழுக்க கிடையாதுங்க. நான் தான் சொல்லிட்டேனே. அது கொஞ்சம் கேரளாவில் சேர்ந்த ஒரு 4 பேரோட கதை. இது ரெண்டும் இணைஞ்சு தான் இந்த கதை இருக்குது. ஸோ படத்தை பாருங்கள் சார். உங்களுக்கு பிடிக்கும்படியே தான் இருக்கும். நீங்கள் படத்தை பார்த்து அது பண்ணுங்க. தேங்க்யூ. ஆரியாண்ணா இங்கண்ணா, அதாவது நீங்கள் வந்து தமிழர்களுடைய வலி வேதனை வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது ஈழத் தமிழர்களை பற்றின எல்லா வலி வேதனைகளும் நல்லா அறிஞ்சவங்க தான் நீங்கள். இந்த படத்தில் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம தமிழர்களுடைய மனம் புண்படுற மாதிரி ஏதாவது காட்சியில் நீங்கள் நடிச்சிருக்கீங்களா? ஏன்னா நீங்கள் மகாமுனி மாதிரி நல்ல படங்கள்லாம் நடிச்சிருக்கீங்க. இந்த படத்தை இந்த ஸ்டோரி வந்து உங்களை எங்கே இம்ப்ரெஸ் பண்ணுனது, அதை பற்றி சொல்லுங்கள். இந்த ஸ்டோரி இம்ப்ரெஸ் பண்ணதே வந்து அந்த கேரக்டர் தாங்க. ஸோ அதனால தான் இந்த படம் பண்ணது. ரொம்ப ஒரு இமோஷ்னலான ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர். நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அவர் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம், ரொம்ப ஒரு சென்சிபிளாக, ரொம்ப இமோஷ்னலாக, அவ்வளோ பேட்ரியாட்டிக்காக பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அவர் சொன்ன மாதிரி இந்த கதையெல்லாம் இந்த கேரக்டர்ஸ் வந்து அந்த ட்ரிவாண்ட்ரம் வரும்போது என்ன நடக்குது, என்ன ஆச்சு, அவங்களோட கொள்கை என்ன, நம்மளது என்ன, எதனால இந்த பிரச்சனை வந்தது. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த அதனால தான் முரளி கோபி வந்து அவர் நிறைய லேயர்ஸ் இருக்கும் அவரோட கதைகளில். ஸோ நிறைய லேயர்ஸ் சேர்ந்து எப்படி அது கிளைமேக்ஸுக்கு வரைக்கும் தூக்கிட்டு போகுது, கிளைமேக்ஸில் என்ன நடக்குது. ஸோ இது ப்ராப்பர் ஒரு எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு ப்ராப்பர் ஆக்ஷன் ட்ராமா தான். அது பொலிட்டிக்கல் பேக்ட்ராப் இருக்கும். பொலிட்டிக்கல் ஃபிலிம் கிடையாது, பொலிட்டிக்கல் பேக்ட்ராப்பில் நடக்கிற ஒரு ப்ராப்பர் ஆக்ஷன் ட்ராமா.
நன்றி நண்பர்களே. இந்திரன் சார் சார் இந்திரன் சார் சார் நீங்கள் கருப்பு படத்தில் கடைசி கேள்வி. கருப்பு படத்தில் வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக வருவீங்க. ஆனால் இந்த படத்தில் அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணியிருக்குன்னு சொல்கிறீங்க. மக்கள் வந்து இப்போ கொண்டாடுறாங்க உங்களை. தமிழ் மக்கள் வந்து கொண்டாடுறாங்க. இதே வந்து மலையாளத்தில் வந்து கருப்பு எப்படி போயிட்டு இருக்கு. இப்போ இந்த படம் வந்தால் உங்களுடைய இமேஜ் எப்படி இருக்கும் தமிழ்நாட்டில்? நல்லா இருக்கும். அவருக்கு இந்த ஃப்ரைடே ஒரு லவர் பாய் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுங்க நாளைக்கு. அவருக்கு நிறைய இமேஜ் இருக்கு கேரளால. ப்ரொடியூசர் சார் சின்ன சின்ன ஆசையான நாளைக்கு ஒரு ரொமான்டிக் ஃபிலிம் ரிலீஸ் ஆகுது அவருக்கு. ப்ரொடியூசர் சார் 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 இல்லை ப்ரொடியூசர் சொல்லுங்க. இல்லை பேசும்போதெல்லாம் நீங்கள் ஒன்று சொன்னீங்க, அந்த டெரரிஸ்ட் குரூப்பை பற்றி நாங்கள் பேசல. அந்த டெரரிஸ்ட் குரூப்னா யாரு? எங்களை டெரரிஸ்ட் தான் சொல்றீங்களா? ஆஹா, அதாவது அந்த டெரரிஸ்ட் குரூப்னு சொல்ல அந்த வார்த்தை ஏன் பயன்படுத்தி இருக்குன்றது வெளி கண்ட்ரியில சேர்ந்தவர் தான் பயன்படுத்தி இருக்காங்கன்னு சொல்றேன். அதுதான் சொன்னேன், அதுதான் மென்ஷன். அதாவது இன்னொரு வேற்று கண்ட்ரியில சேர்ந்த ஒருத்தர் தான் அந்த வார்த்தை வந்து நம்ம ஆளுங்களை அது சொல்றாங்க. அதுதான் அந்த கதைக்களம்னு சொல்றேன் நான். நீங்க எங்க மனநிலையில தான் இருக்கீங்க, டெரரிஸ்டா நினைக்கல அவங்க. இல்ல அதே மாதிரி இன்னொரு கேள்வி, அனந்தன் காடு நீங்க டைரக்டர் ஹீரோ எல்லாம் சொல்றத பார்த்தா தமிழருக்கும் ஆனந்த காடா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஆனந்த காடா இருக்குமான்னு தெரியல சார், தப்பான காடா இருக்கு. ஆமா நிச்சயமா நண்பர்களே, தயவு செய்து இப்போ நீங்க இந்த கேட்ட கேள்விகள்ல இதோட முடிச்சுட்டு இதை தம்ப்நெயிலா பண்ணாம பாசிட்டிவா சப்போர்ட் பண்ணீங்க நான் நம்புறேன். இல்ல இது ரியா சார், இது வந்து படம் வரும்போது தான் இது இப்போ நம்ம இது கொஞ்சம் இன்டென்ஸான ஒரு ஸ்டோரி உங்ககிட்ட இப்போ ரிவீல் பண்ணா அதோட சாரஸ்யம் போயிடும். நீங்க என்ன ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த ஃபிலிம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நான் வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு அது கன்வின்ஸ் பண்ணோன்னா என்னால் இப்பயே கன்வின்ஸ் பண்ண முடியாது. கதையை சொல்லி சார் இதைத்தான் சார் நாங்கள் சொல்லியிருக்கோம் நான் சொன்னால் அப்புறம் மூவிக்கு வந்து இது இல்லாமல் போயிடும் இல்லைங்களா. அதனால நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் ரொம்பவே வந்து பாராட்ட தான் செய்வீங்க. அது தப்பான எந்த ஒரு நோக்கத்தோடையும் இந்த படம் எடுக்கல. தப்பான எந்த டயலாகும் இதில் கிடையாது. அது இன்னொரு கண்ட்ரியில் உள்ள ஒருத்தர் நம்மளை சொல்றது தான் அது சித்தரிச்சு. நன்றி நண்பர்களே. அப்புறம் முக்கியமாக இந்த படத்துக்கு வந்து ரிலீஸ்க்காக மிகப்பெரிய சப்போர்ட் கோகுலம் ஃபிலிம்ஸ், பெரிய பெரிய படங்கள் கேரளாவில் பண்ணுற ஒரு தயாரிப்பாளர், அவருக்கும் அவரோட குழுவினருக்கும் சுஜித், கிருஷ்ணமூர்த்தி சார் எல்லாருக்கும் என்னோட நன்றி இந்த தருணத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அவங்க ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணி தான் இந்த படம் இப்போது ரிலீஸ் ஆகுது. ஏன்னா இப்போ இருக்கிற ஓடிடி சினாரியோ எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓடிடி எல்லாம் சேல் பண்ணாமல் 60 கோடிக்கு மேலே எடுத்த ஒரு படத்தை இப்போ நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். முழுக்க ஆடியன்ஸை நம்பி தான் நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். கடவுளையும் நம்பி ரிலீஸ் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இது உழைப்பு. எனக்கும் இந்த ஒரு மைக்குக்கு முன்னாடி இருந்து பேசுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஒன்று உங்ககிட்ட சொல்ல வேண்டி இருக்கு. எனக்கு கருப்புக்கு முன்னாடியே நடித்த ஒரு ஃபிலிம் தான் அனந்தங்காடு. அதில் கொஞ்சம் கௌரவமான கேரக்டரு, என்னோட பாடியக்கோட பெரிய கேரக்டரு. அதான் டைரக்டரும் அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் எல்லாம் சொல்லும்போது கதை கேட்கும்போது அது நானாக நடிக்க வேண்டியதுன்னு ஆச்சரியப்பட்டு இருந்தேன். அவ்வளோ கொஞ்சம் வெயிட்டோட பண்ண வேண்டியது தான். நான் அப்படி பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்போ எல்லாரும் 25th படம் தியேட்டரில் வரும்போது ஆனால் சினிமா ரசிக்கிற எல்லாரும் அது பார்க்கணும். பார்த்துட்டு நாங்களெல்லாம் அனுகிரகிக்கணும்னு சொல்கிறேன். அப்புறம் ஒன்றும் இல்லை, நான் படம் பார்த்ததுக்கப்புறம் உங்களை சொல்லுங்களேன், எல்லாருக்கும் ரசிக்கிறது மாதிரி படம் தான். ஆனால் அவ்வளவு டைம் எடுத்து கஷ்டப்பட்டு பண்ணுற படம்னு தான் சொல்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு 2 years ப்ராஜெக்ட் ஆக்சுவலாக. இது வந்து சொன்ன மாதிரி ஸ்கிரிப்ட்லேருந்து ப்ரீ ப்ரொடக்ஷன்லேருந்து இப்போ ஷூட்டிங் முடிச்சு இப்போ ரிலீஸ் வரைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வினோத் பிரதருக்கு தான் இந்த ஃபுல் கிரெடிட் போய் சேரணும். ஏன்னா ஞானவேல் சார் சொன்ன மாதிரி யூஸ்வலாக ஒரு ப்ராஜெக்ட்னு ஹீரோ கதை கேட்பாங்க, இல்லைன்னா அப்படி உட்காந்து கதை கேட்பாங்க, இல்லைன்னா ஒரு டேரக்டர் ஏதாவது ஒரு கதை கேட்டு வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. அப்படின்னு இல்லாமல் ஆக்சுவலாக எனிமி படம் ஷூட்டிங் நடக்கும்போதே வந்து வினோத் வந்து இந்த மாதிரி முரளி கோபி நல்ல ஒரு நாட்டு கதை கூட இல்லை, ஒரு நல்ல ஒரு தாட் ஒன்று வச்சுருக்காரு. சும்மா ஒரு 1 line ஒன்று சொன்னார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, அது நம்ம வந்து பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. ஸோ நான் சரி மச்சான் நம்ம பண்ணலாம், நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு
ஒரு ப்ரொடியூசராக வந்து ஒரு ஸ்கிரிப்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அது இப்படி ஷூட் பண்ணாதான் நல்லா இருக்கும், இந்த ஸ்கேலில் தான் ஷூட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ணக்கூடிய ஒரே ப்ரொடியூசர் வந்து வினோத் தான். மார்க் ஆண்டனியில் பார்த்துருப்பீங்க, எதுலையுமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். ஸோ இப்போ முரளி கோபி சார் ஸ்கிரிப்டுன்னு யூஸ்வலாக வந்து ரொம்ப வைடாக இருக்கும். லூசிஃபர்லாம் எம்புரான்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வைடாக இருக்கும், நிறைய லேயர்ஸ் இருக்கும். அது வந்து ப்ரொடக்ஷன் ஒரு ப்ரொடியூசர் பண்ணுறது வந்து முன்னாடியே தயாராகி தான் பண்ண முடியும். அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் தான் அவர் எப்போவுமே வச்சுருப்பார். ஸோ அந்த விதத்தில் கிருஷ்ணகுமார் சார் வந்து ரொம்ப பாராட்டினேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு நிறைய லேயர்ஸ் இருக்கிற அந்த ஸ்கிரிப்ட், அந்த பேப்பரில் இருக்கிற ஸ்கிரிப்ட் வந்து ஸ்க்ரீனுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது அந்த கன்வர்ஷனில் நிறைய லாஸ் ஆகும். சில விஷயங்கள் புரியாமல் போகும், சில விஷயங்கள் வந்து நினச்சது எடுக்க முடியாது. பட் அது எதுவுமே மிஸ் ஆகாமல், அதே சமயத்தில் வினோத் வந்து எதுலேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் பண்ண படம் தான் அனந்தன் காடு. ஸோ அதில் அந்த கேரக்டர், அந்த தமிழ் கேரக்டர் வந்து நான் ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ ஆஸ் எ ப்ராடக்டாக நீங்கள் வந்து படம் பார்க்கும்போது பியூட்டிஃபுல்லாக இருக்கும். டெக்னிக்கல் வைஸும் சரி, ஸ்கிரிப்ட் வைஸும் சரி, எல்லா விதத்துலேயும் வந்து ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும். அது கண்டிப்பாக நான் சொல்லுவேன். இந்த ப்ராஜெக்ட் என்ன மெயினாக என்ன ஆச்சுன்னா, இது இப்போ அந்த ஒரு ட்ரிவாண்ட்ரத்தில் நடக்கிற கதை. ஒரு தமிழ் பையன் அங்கே போகிறான். சேம் டைம் ட்ரிவாண்ட்ரம் சார்ந்த அந்த கேரளா தமிழ்நாடு பார்டர், திண்டுக்கல் அந்த பகுதியிலையும் நடக்கும் கதை. ஸோ பாதி தமிழ் இருக்கும், பாதி மலையாளம் இருக்கும். ஸோ இது எப்படி நம்ம வந்து பைலிங்குலாக ஷூட் பண்ணுறதா, இல்லை வந்து டப் பண்ணுறதா, அந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. பட் ஒரு லாங்குவேஜில் தமிழ் வந்து தமிழாக ஷூட் பண்ணிட்டோம், மலையாளம் வந்து மலையாளம் மட்டுமே ஷூட் பண்ணிட்டோம். ஸோ ரெண்டுமே இருக்கும். 2 வெர்ஷனும் நம்ம வந்து தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து மலையாளம் இருக்கிற டயலாக்ஸ் வந்து டப் பண்ணி தமிழ் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி, ஏன்னா நிறைய இமோஷ்னலான சீன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெறும் இந்த மலையாளம் போர்ஷன் மட்டும் தமிழுக்கு டப் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு 2 வருஷனாக ஒரு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுறோம். ஐ திங்க் we are all excited. ஸோ அண்ட் இதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் யுவா, நான் நிறைய படங்கள் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அந்த டிஐ அவுட்புட்டெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பர்பாக இருக்குது. ஏன்னா நம்ம ஷூட் பண்ணும்போது ஒரு 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 ரா ஃபுட்டேஜாக தான் இருக்கும். பட் அது சொல்லுவாங்க இந்த மாதிரி நம்ம டிஐலாம் பண்ணிட்டு வரும்போது நல்லாயிருக்கும் பிரதர் அப்படின்னு. பட் உண்மையிலேயே சூப்பர்பாக இருக்குது பிரதர். ரியலி லைக் இட். அண்ட் மை ஃபைட் மாஸ்டர் சக்தி சரவணன் சார், நிறைய படங்கள் ஒன்றா அந்த டெடியெல்லாம் நம்ம ஒன்றா பண்ணோம். ஸோ அவர் கூட இந்த படத்தில் வந்து ரொம்ப மெனக்கெட்டிருக்காரு. பாவம், ஷூட்டிங்க்கு முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடியே ப்ரிப்பரேஷன் சொல்லி அவரை பிடிச்சி வச்சுட்டாங்க. நீங்கள் எந்த படம் சைன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி டைரக்டர் சொல்லிட்டார். ஸோ அவரும் எங்கள் கூடயே, ஏன்னா இந்த படத்தில் இருக்கிற சீக்வென்ஸ் அப்படி இருக்கும், ரொம்ப இமோஷ்னலான ஃபைட்ஸ் எல்லாம் இருக்கும். என்னோட ஸ்பெஷல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து மாஸ்டர் இன்டர்வல் பிளாக் தான். எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக பிளான் பண்ணியிருப்பாரு. அது இமோஷனும் இருக்கும். இந்த பிகினிங் ஒரு சின்ன ஒரு வார் சீக்வன்ஸ் மாதிரி இருக்கும், அதெல்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக பண்ணியிருப்பாரு. ஸோ ஆஸ் எ ஃபிலிமாக இது வந்து ரொம்ப டெக்னிக்கலி வெல் மேட் ஃபிலிம், தேங்க்ஸ் டு ஆல் த டெக்னீஷியன்ஸ். அதே சமயத்தில் ஆக்டர்ஸ், இப்போ இந்திரன் சார் அவர் வந்தது என்னன்னா, அவரோட கேரக்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டர் இந்த படத்தில். படம் லாக் பண்ண உடனே டைரக்டர் வந்து அவர்கிட்ட வந்து கேட்டது வந்து, எனக்கு இந்த படத்துக்காக 100 நாள் வேணும் அப்படின்னு தான். ஸோ அவர் என்ன சொல்ல வந்தாருன்னா, அந்த கேரக்டர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒருத்தன் பண்ணுற மாதிரி தான் அந்த கேரக்டர் இருக்கும். அதனால தான் அவர் கேட்டோன்னு கேட்டார், என் உடம்பு வச்சு இது பண்ண முடியுமா சார், அப்படி இந்த உடம்பு வந்து இந்த கேரக்டர் பண்ண ஒத்துக்குமா அப்படின்ற கேள்வி தான் இருந்தது. பட் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அவ்வளோ இன்டென்ஸாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு படத்தில். அதே மாதிரி சுனில், அப்புறம் விஜயராகவன் சார், தேவமோகன், அப்புறம் முரளி கோபி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, நிக்கிலா விமல், சாந்தி, அவங்க கேரக்டர்லாம் வந்து ரொம்ப இன்டென்ஸான கேரக்டர், ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கேரக்டர். பட் அட் த சேம் டைம் ரொம்ப அழகாக அந்த கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக அவங்க போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. எங்கேயுமே வந்து நம்மளுக்கு வந்து அருவருப்போ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு டிஃபிகல்ட்டான கேரக்டர். அதனால தான் அந்த இதெல்லாம் சொல்கிறேன். பட் சூப்பர்பாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸோ இந்த ஜூன் 25th இந்த படம் ரிலீஸ் ஆகுது. போத் 2 வருஷனும் ரிலீஸ் ஆகுது, மலையாளம் வெர்ஷன் அண்ட் தமிழ் மலையாளம் வெர்ஷன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த படம் சக்ஸஸ் ஆகுன்ற நம்பிக்கை இருக்குது.
அண்ட் தேங்க்ஸ் டு கோபாலன் சார், கோகுலம் ஃபிலிம்ஸ். இந்த படத்தை வந்து ஒரு பெரிய லெவலுக்கு ரீச் பண்ணணும்னு சொல்லி அவங்க தான் வந்து த்ரூ அவுட் த வேர்ல்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ மை சின்சியர் தேங்க்ஸ் டு கோபாலன் சார் ஆல்சோ. குட் ஈவினிங். என் தமிழ் அவ்வளோ நல்லா இல்லை, ஆனாலும் தமிழ்லேயே பேச ட்ரை பண்ணுறேன். அனந்தங்காட் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஃபில்ம். சவுத் இந்தியாவில் இருக்கிற ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச ஒரு படம் இது. ஆர்யா சார், சுனில் சார், இந்திரன் சார், இவங்க எல்லா கூடயும் ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. முரளி கோபி சாரோட ஸ்கிரிப்ட்னா எல்லாருக்கும், எல்லா ஆக்டர்ஸ்க்கும் ஒர்க் பண்ணணும்னு இருக்கும். அப்போது இந்த ப்ராஜெக்ட் வந்தப்போ நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். கார்த்தி இந்த கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர், இன்டென்ஸான நிறைய சிச்சுவேஷன்ஸ்லோட கடந்து போன கேரக்டர். அப்போ எனக்கு ஆஸ் அன் ஆக்டர் இது ரொம்ப சேலஞ்சிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. டைரக்டர் கிருஷ்ணகுமார் சார் அண்ட் த டீம் எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. I hope the output will entertain you and make you think. ரொம்ப நாளாக எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ண ஒரு படம். அப்போது இது 25th ரிலீஸ் ஆகுது, தமிழ்நாட்டில் தமிழில் ரிலீஸ் ஆகுது. அப்போது எல்லாரும் தியேட்டரில் போய் பார்க்கணுன்னு ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.